ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நியராக வந்து ஒரு 400-450 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லேருந்து கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. அதே சமயம் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப வேகமாக வந்து ட்ராப் ஆகிருக்கு. அதுதான் வந்து வாலட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நியராக வந்து 20% இந்த வாரம் மட்டும் இறங்கியிருக்கு. இதனால் ஆப்ஷன் மார்க்கெட்டில் வரவிருக்கும் நாட்களில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நல்ல ஒரு விஷயமாக அமையும் ஆக்சுவலாக இந்த ஒரு கண்டென்ட்டு. கூடவே வேறு என்னென்ன ட்ரேடிங் பெட்டராக இந்த ஒரு லோவர் வாலட்டிலிட்டியில் பண்ணலாம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு வாரத்தில் லாஸ்ட் ஒரு 4 நாளில் கிட்டத்தட்ட 20% வந்து வாலட்டிலிட்டி வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த 20% வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் வேறு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற ஐடியா ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 20% இந்தியா விக்ஸ் இறங்குனது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிட் மார்ச்சில் தான் இந்த ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது. ஸோ ஏப்ரலில் அந்த டேரிஃப் விஷயத்தினால இந்தியா விக்ஸ் ஏறினது, அதுக்கப்புறம் இறங்கலை. அகைன் வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த எஸ்கலேஷனில் இந்தியா விக்ஸ் ஏறினது, அதுக்கப்புறமா இறங்கலை. இப்போ தான் ஒரு பிலோ 15 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு கீழே இந்தியா விக்ஸ் வந்திருக்கு, விச் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 20% இறங்குனது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத ஒரு வியூ ஒன்று பார்த்துடலாம். முதல் என்ன அப்படின்னா, பியூசி ஸ்டாக்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பியூசி ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெய்லி 10% வந்து ஏறுது. நல்ல ஒரு வால்டைலாக இருக்குது, நல்ல ஒரு சைனில் இருக்குது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அது ரெக்கவரி மோடில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ எப்பப்போல்லாம் பியூசி ஸ்டாக்ஸ் ஏறுதோ மார்க்கெட் நல்லா இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், லாஸ்ட் 2 மாதமாக வந்து பெரிய ஐபிஓஸ் வந்திருக்காது. ஆனால் இதுக்கப்புறம் ஐபிஓஸ் நிறைய லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை உருவாக்குறது தான் காரணம். அதுக்காக தான் இந்த 20%மே வாலட்டிலிட்டியில் ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, இந்த 20% இறங்கியிருக்கு, விச் இஸ் குட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை எப்படி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களுக்கு வந்து பெட்டராக பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஸோ ஒரு லோவர் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைனா இந்தியா விக்ஸ் 20% கிராஷ் ஆகிருக்கு, இல்லைனா வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக ப்ரீமியம் கம்மியாகிடும். ப்ரீமியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் மார்க்கெட்டில் பெருசாக இருக்காது. மொமெண்டம் அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 1000 பாயிண்ட் ஏறி இருக்கும், அடுத்த 1 மணி நேரம் 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மொமெண்டம், ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைட் மார்க்கெட் போகுதுன்னே தெரியாது. எப்போது ஹை வாலட்டிலிட்டி இருக்கும்போது ப்ரீமியம் அதிகமாக பே பண்ணியிருக்கும்போது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அப்படியே கம்மியாயிடுச்சு. அப்போது இப்போ என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஸ்லோவராக மார்க்கெட் ஒரு சைடு ஏற நகரும். இதுதான் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் வாலட்டிலிட்டியில் மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இப்படி தான். ஸோ இதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஃப்ளோஸை உள்ள மார்க்கெட்டில் கொண்டு வரும். ஓகேங்களா, கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ கூடவே வந்து ஃப்ரைடே நமக்கு ஆர்பிஐ ரேட் கட் வேறு இருந்ததுன்னு சொல்லும்போது இது இன்னும் வர இருக்க நாட்களில் ரொம்ப நல்ல விஷயம். பேங்கிங் செக்டாரில் ஒரு பெரிய கேஷ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரப்போகுது, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டில் ஃபர்தராக நல்ல விஷயம் மட்டும் சொல்கிறது மாதிரி இருக்கனால பெருசாக அட்வர்ஸாக மார்க்கெட் போகாது. அப்படின்றதுனால அந்த பொசிஷனை ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க. இப்போ மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற வாய்ப்பு. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா அந்த 21,550 உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னொரு 400-500 பாயிண்ட் ஈஸியாக வந்து நகரலாம். அதுவும் வர இருக்க நாட்களில் நகரலாம் அப்படின்றது தான். ஸோ இப்படி நகரும்போது எப்படி ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக அமையும், இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்பப்பெல்லாம் வாலட்டிலிட்டி கிராஷ் ஆகுதோ அதிக பேர் வந்து கவர்ட் கால் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, கவர்ட் காலில் நீங்கள் ஃபியூச்சரை லாங் எடுத்துகிட்டு அட் த மணி காலையோ இல்லைனா ஸ்லைட் இந்த மணி ஆப்ஷனையும் நீங்கள் செல் பண்ணுவீங்க. இப்படி செல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 0.5%லேருந்து 3/4% நல்ல ரேஞ்ச் இருக்கும். இல்லை வர ப்ராஃபிட்டில் 1% அளவு ஸ்டாப் லாஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, 10,000 11,000 உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு 11,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாம். அட் எக்ஸ்பைரியில் 11,000 ரிஸ்க் எங்கே வருது? ஒரு 300 பாயிண்ட், 1.5%, 1.25% மார்க்கெட் இறங்குனா நீங்கள் வந்து உங்கள் பொசிஷனை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இப்போது கண்டினியூஸாக இந்தியா விக்ஸ் இறங்குனதுனால நிறைய பேர் ஃப்யூச்சர் எடுப்பாங்க, விச் இஸ் குட். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னா அட் த மணியும் சேர்த்து விற்பாங்க, அதாவது கால் ஆப்ஷனை. இப்படி பண்ணும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வர்ஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் இறங்குது அப்படின்னாலே பெரிய மொமெண்டம் இருக்காது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 days நம்ம மார்க்கெட்டை
பிடிச்சிருந்தோம் அப்படின்னாலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் ஒரு 100-150 பாயிண்ட் ஏறினா கூட ஒரு சேஃபர் ஜோனில் போயிடலாம். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த லோவர் வால்டலிட்டியில் கவர்ட் கால் எடுப்பாங்க. ஓகேங்களா? இதே இந்தியா விக்ஸ் ஏறுது அப்படின்னா செக்யூர்ட் புட் எடுப்பாங்க. ஓகேங்களா? அது விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை செல் பண்ணிட்டு புட்டை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுவாங்க. ஸோ அது இதுக்கு அப்படியே உல்ட்டா. ஓகேங்களா? அது வந்து வால்டலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எடுக்கிற விஷயம். ஸோ இப்போ இந்த லோவர் வால்டலிட்டியில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் வால்டலிட்டியில் கவர்ட் கால் எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ப்ரெட்டுன்னுவாங்க கால் சைடில். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பண்ணலாம். அட் த மணி வாங்கிட்டு ஒரு 100-150 பாயிண்டில் நீங்கள் செல் பண்ணி விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபீச்சர்ஸ்லாம் போகலை, பட் எனக்கு மார்ஜின் கம்மியாக இருக்குன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஸ்லோவராக இன்ச் பை இன்ச்சாக மார்க்கெட் வந்து நகரலாம். அன்லஸ் பெருசாக ஒரு 20% இதுவரையும் இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ ஒரே நாளில் ஒரு 10% இந்தியா விக்ஸ் ஏறுது அப்படின்னா கால் சைடு போர்ஷனை கொஞ்சம் ட்ரிம் பண்ணுறது நல்லது. அதுக்கு பதிலாக அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக வந்து பொசிஷன் எடுக்கணும். இது என்னென்னா அது வால்டலிட்டி பேஸ் பண்ணி பொசிஷன் எடுக்கிற ஐடியா தான். ஸோ இப்போ வரைக்கும் கால் சைடில் நீங்கள் வந்து ஃபேவராக போகலாம். ஏன்னா மார்க்கெட் அந்த சைட் ட்ரெண்டாக வாய்ப்பு அதிகம். ஸோ 25-150 உடையும் போது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட மேலே போகலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹெட்ஜ் வச்சு நீங்கள் டெபிட் ஸ்ப்ரெட் கால் சைடில் எடுக்கலாம், காண்டர் எடுக்கலாம், அண்டு அன்ஃப்ளை எடுக்கலாம், பட்டர்ஃப்ளை எடுக்கலாம். கால் சைடில் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணலாம் இந்த மாதிரி லோவர் வால்டலிட்டியில். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு ஸ்லைட் அப் சைடு வந்து மார்க்கெட் இருக்கும் அப்படின்றதுனால இந்த பொசிஷன். ஓகேங்களா? இல்லை நான் ரிஸ்க் எடுக்க ரெடினா தாராளமாக கவர்ட் கால் போகலாம். நல்ல பெட்டு மார்க்கெட்டில் உண்டு அப்படின்றது மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ இது செக் பண்ணுங்களேன். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ இப்போ லோவர் வால்டலிட்டியில் என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது ட்ரேடிங்கில் அப்படின்னா கவர்ட் கால் எடுக்கலாம், இந்த மாதிரி டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம், கால் பட்டர்ஃப்ளை, கால் அயன் காண்டர், இந்த மாதிரி தாராளமாக வந்து எடுக்கலாம் அப்படின்றது தான். ரிஸ்க்கும் சின்னதாக இருக்கும், ப்ராஃபிட் வந்தாலும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர்த்து நம்ம வேறு ஏதாவது ஆப்போசிட்டில் போகும்போது ட்ரேடே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு வந்து மாட்டாது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஏறும்போது நிறைய பேர் புட்டு வாங்குவாங்க, அதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. மார்க்கெட் லோவர் விக்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெட்டு கிடைக்கும். ஸோ ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறது பெருசாக வந்து வேலைக்கு ஆகாது. இது வந்து வால்டலிட்டி கிராஷ் ஆகாமல் இருந்தால் ஆப்போசிட்டில் நானே திங்க் பண்ணுவேன். பட் இப்போ வால்டலிட்டி கிராஷ் நடந்திருக்கனால பெருசாக வந்து பெட்டிங் வந்து டவுன் சைடில் வேணாம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.